Hi guys, welcome to 21 days of e-commerce business challenge. This is day 1. ஸோ டே ஒனில் நம்மளோட டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸை பற்றி பேசிக்காக லேர்ன் பண்ணுறது மட்டும்தான். இ-காமர்ஸை பற்றி நம்ம பேசிக்காக லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அது கூடவே நம்ம வந்து இ-காமர்ஸோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன அனாலிசிஸ் பண்ணுவேன், எப்படி நான் ஒரு ப்ராடக்டோட டிமாண்டை கண்டுபிடிப்பேன், எப்படி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பிராண்டிங் பண்ணுவேன், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ண போகிறேன். அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 2 to 3 ஹார்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நான் இதை வந்து ஒரு சைடு இன்கம்மாக தான் பார்க்குறேன். மேபி நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுக்கு டெய்லி ஒரு 2 to 3 ஹார்ஸ் கிடைக்கும், இல்லை ஒரு 1 to 2 ஹார் கிடைக்கும் அப்படின்னா என்னோட சேர்ந்து நீங்களுமே இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம். இந்த 21 டேஸுமே நான் டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் இந்த 21 டேஸுமே. பட் ப்ராக்டிக்கலாக நானே ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம செல் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் வந்து இ-காமர்ஸை பற்றி கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் ஃபார்முலா அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து லான்ச் பண்ணும்போது இந்த சீரீஸை பார்த்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் லான்ச் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது மற்ற பிஸ்னஸ் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்மளே எடுத்து அதை டாக்குமெண்ட்ரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பின்னாடி இ-காமர்ஸ் பிஸ்னஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரிய வரும். நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், என்னென்ன ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணுவேன், எல்லாத்தையுமே நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு நான் 1 to 3 ஹார்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு சைடு இன்கம்மாக தான் பார்க்குறேன், மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு 1 to 3 ஹார்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுல தப்பு இல்லை. அந்தளவுக்கு கூட ஒர்க் இருக்காது, இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும். பட் டே பை டே நம்ம பிஸ்னஸ் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவன் நமக்கு ஒரு ½ an hour to 1 hour தான் இருக்கும் ஒர்க்கு. அது கூட நமக்கு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம அமேசான் அக்கௌண்ட்டு மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த சீரீஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா எப்படி ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது, எப்படி ஃப்ரம் ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து எப்படி அமேசானில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெய்லி நான் வந்து இப்போ ஒரு 2 to 3 ஹார்ஸ் நம்ம டெய்லி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2 to 3 ஹார்ஸும் என்னென்ன ஒர்க் டு டூ லிஸ்ட் இருக்குது, டாஸ்க் லிஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஒரு கூகுள் ஷீட்ஸ்லேயோ இல்லை ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ஸ்லேயோ நான் வந்து எழுதி வச்சுக்க போகிறேன். நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இ-காமர்ஸை பற்றி பேசிக்காக லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இ-காமர்ஸோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நவ் லெட்ஸ் டாக் அபவுட் பேசிக்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். இந்த பேசிக்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்டோபீடியாவிலேருந்து ஆர்டிக்கல் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், இது ஃபேமஸான ஒரு ஃபைனான்ஸ் பற்றி படிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸாக நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் வந்து செல் பண்ணுறது, அதை எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை ஒரு டிஜிட்டல் சேனலை யூஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை பற்றி அதிகமாக பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எல்லாருக்குமே தெரியும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறோம், அதை வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ண போகிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வர்டைஸிங் பண்ண போகிறோம். ஸோ தட் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, அதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ஒரு பேசிக் கான்செப்ட்டுக்கு பிறகு தான் இ-காமர்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்டாகவும் நம்ம செல் பண்ணலாம், இல்லை டிஜிட்டல் ப்ராடக்டாகவும் செல் பண்ணலாம். நம்ம அமேசான்லேயோ இல்லை ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஓன் வெப்சைட்லையோ மோஸ்ட்லி வந்து ஒரு 80 to 90% ஆஃப் த இ-காமர்ஸ் செல்லர்ஸ் வந்து ஃபிசிக்கல் குட்ஸ் தான் வந்து செல் பண்ணுவாங்க. ரிமைனிங் 10% வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அவங்களோட கோர்ஸையோ இல்லை ஒரு மியூசிக்கோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட், ஒரு வீடியோ கண்டென்ட்டை வந்து இல்லை ஒரு புக்கு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வந்து டிஜிட்டல் ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணி அதையும் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸில் செல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி 80 to 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஃபிசிக்கல் குட்ஸ் தான் வந்து இன்டர்நெட்டில் செல் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் குட்ஸை செல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஐடியா பேசிக்காக வரும். அண்ட் தென் அவங்க ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறாங்க, ஒரு 5 to 10 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறாங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் அவங்க ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த சேலஞ்சில் ஃபிசிக்கல் கூடை எப்படி வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, இது நம்ம வந்து அட்வான்டேஜஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து தெரியும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ், விச் மீன்ஸ் தட் நம்மளோட வந்து ஷாப் வந்துட்டு 24 ஹவர்ஸுமே வந்து விசிபிளாக இருக்கும். ஈவன் ஒரு மணிக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆன்லைனில் நம்ம ஆக்டிவாக அதை மேனேஜ் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே அல்காரிதம் பேஸ்டு. ஸோ நைட்டில் உங்களுக்கு ஆர்டர் வந்தால் கூட ஸ்டில் இட்ஸ்
ஒரு சேல் நமக்கு கன்வெர்ட் ஆன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அது டைம் லிமிட்டடாக இருக்கும். அப்படியே நீங்கள் 24/7 ரன் பண்ணணுன்னா கூட நீங்களே அங்கே இருக்க முடியாது, வேலைக்கு ஆள் போடுற மாதிரி இருக்கும், நிறைய மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இருக்கும். அது ஆஃப்லைன் பிஸ்னஸ் கூட இதை கம்பேர் பண்ணும்போது இது ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் தான். 24 ஹவர்ஸுமே நம்மளோட ஷாப் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ். அந்த செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸுன்னும் போது என்ன சொல்கிறது, நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கடை வைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு துணி கடை வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் துணி மட்டும்தான் செல் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். அந்த கஸ்டமர் பேஸ் உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். பட் அதர் சைட் நம்ம வந்து காமர்ஸ் பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்லர் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷர்ட் விற்கலாம், ஒரு பேண்ட் விற்கலாம், இல்லை ஒரு டாய் விற்கலாம். நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு ஓரளவுக்கு போல் இல்லை எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு வேறு கேட்டகரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரியில் கூட செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்குது. பட் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். பட் இட் வில் காஸ்ட் யூ அ லாட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 5 lakhs நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு துணி கடை வைக்கிறீங்க. இன்னொரு ஐடியா வரும்போது நீங்கள் இன்னொரு 5 lakhs வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைனில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5,000 இருந்தால் கூட போதும். இன்னொரு கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து லிஸ்டிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போகுது. மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் ரிலே ஆகிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். தேர்ட் அட்வான்டேஜும் நமக்கு அதான் இருக்குது. நான் ஆல்ரெடி செகண்ட் அட்வான்டேஜ் கூட மர்ஜ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து ஈவன் ஒரு 5,000 10,000 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராசஸ்லையுமே என்ன ஒரு பிஸ்னஸ்லையுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து காமர்ஸ் பிஸ்னஸில் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லோவர் ஸ்டார்ட் அப் காஸ்ட்டு ஒரு 5,000 ஒரு 10,000 5,000 ரொம்ப கம்மி, ஒரு 10,000 இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதிலேருந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்கில் செட் வந்து காமர்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய காமர்ஸ்குள்ளே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, இதை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த 3 அட்வான்டேஜ் தான் நமக்கு மேஜராக தெரியணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ்க்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரேன் காமர்ஸை பற்றி. அடுத்து வந்து நம்ம டைப் ஆஃப் காமர்ஸை பற்றி பார்க்கலாம். டைப் ஆஃப் காமர்ஸ் வந்து நான் பேசிக்காகவே சொல்லியிருப்பேன். என்னென்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ஓன் காமர்ஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி காமர்ஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைப் ஆஃப் காமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா B2B B2Cன்னு சொல்லுவாங்க. B2Bனா நம்ம பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஹோல்சேலர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ரீட்டெய்லர்ஸ்க்கு சப்ளை வந்து பண்ணுறது. அந்த செகண்ட் டைப் வந்து B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது தான். ஒரு ப்ராடக்ட்டை ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்துட்டு ரீட்டைல் கஸ்டமர்ஸ், நம்ம ஒரு ரீட்டைலராக கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாடல் வந்து B2C தான். B2Bயும் பண்ணலாம். பட் அதுக்கு இட் ரெக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஹோல்சேல் பண்ணலாம். நம்ம வந்து ஆஸ் எ ரீட்டைலராக ஒரு ட்ரேடராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இது காமர்ஸில் இருக்க ரெவென்யூ மாடல்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் ஷிப்பிங். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் கைஸ். ஃபஸ்ட்டு நான் ட்ராப் ஷிப்பிங்க்கும் காமர்ஸ் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங் வந்து வித்தவுட் இன்வென்ட்ரி ஒரு வெப்சைட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சப்ளையரை மட்டும் ஒரு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இமேஜஸ் ஃபைல் எடுத்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்த உடனே சப்ளையர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, எனக்கா பதில் நீங்களே ஷிப்பிங் பண்ணிவிடுங்க, கஸ்டமரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து அனுப்பி விட்ருது. சப்ளையரே அனுப்பிடுவார். சப்ளையர்கிட்ட ஒரு காஸ்ட்டுக்கு நம்ம வாங்கி சப்ளையர்கிட்ட ஒரு காஸ்ட்டுக்கு வாங்கி கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் மார்ஜின் வச்சு விற்போம். இந்த ரெவென்யூ மாடலுக்கு பேர் தான் ட்ராப் ஷிப்பிங். ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் ஆக்சுவலி. ஏன்னா இன்வென்ட்ரி நம்ம கண்ட்ரோலில் இல்லை. மேபி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுவோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஆட்ஸில். மேபி ஒரு நல்ல ஆர்டர் வருது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 ஒரு ப்ராடக்ட் எம்ஆர்பி, ஒரு ஆர்டர் வந்துருச்சு. மேபி சப்ளையர்கிட்ட போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இல்லை என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, முன்னாடியே நம்ம கேட்டுப்போம். பட் ஒரு ரேர் கேஸ் சினாரியோவில் வந்துட்டு ஸ்டாக் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகிற ஒரு சூழ்நிலையில் we are going to lose that order, right? ஸோ அந்த 15,000 ஆர்டர் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணி
ஒரு மேபி ஒரு ₹1000 அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ஆர்டர் வர வச்சுருப்போம். அந்த ₹1000 நமக்கு லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது when you stick to drop shipping business model. That's why நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா பெட்டர் யூ ஸ்டார்ட் வித் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இன்வென்ட்ரியை ஒரு 10 டிஷர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயோ நம்ம கடையிலையோ வச்சு ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் அதுக்கு மட்டும் நம்ம அந்த இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸு, ஃபோட்டோஸு, அதுக்கான ஒரு வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ, இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் Amazon, Flipkart, Meesho இதில் அப்லோட் பண்ணி செல் பண்ணுறோமோ. ஸோ ஏதோ ஒரு வகையில் இன்வென்ட்ரி வாங்கிட்டு வந்து செல் பண்ணுறது பேர் இ-காமர்ஸு. இன்வென்ட்ரி இல்லாமல் அந்த இன்வென்ட்ரி ஷிப்பிங் பண்ணுறத அந்த பொறுப்பை இன்னொருத்துக்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் ட்ராப் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம், பட் பார்த்து பண்ணிக்கோங்க. பர்சனலி ஐ டோன்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ராப் ஷிப்பிங். பண்ணலான்னு பார்த்தேன் ஆக்சுவலாக, பட் எனக்கு நல்ல சப்ளையர்ஸ் வந்து கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் என்ன சொல்கிறது, கன்வின்சிங்காக இல்லை. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து செம்மையாக இருக்குது, பிகாஸ் இன்வென்ட்ரி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டேயே எல்லா ஒரு கண்ட்ரோலும் இருந்துச்சுன்னா, ஸோ தட் இஸ் வெரி நைஸ் யூனோ. அடுத்து ஹோல்சேலிங் வந்து இந்த கோர்ஸில் ஐ எம் நாட் கோனா எக்ஸ்பிளைன் அபவுட் ஹோல்சேல் பிஸ்னஸ், பிகாஸ் ஹோல்சேலுக்குலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இந்த கோர்ஸு என்னோடய சேனலில் பார்க்குற ஆடியன்ஸ் யாருமே அந்தளவுக்கு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணணும்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு, ஒரு ரீட்டெய்லராக எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் ரெவன்யூ மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேபிளிங் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே. அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை ஒயிட் லேபிள் ப்ராடக்டாக வாங்கிட்டு, ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்னால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எந்த ஒரு ஸ்டிக்கருமே ஒட்டாமல் எந்த ஒரு லோகோவுமே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளைன் எம்டி பாட்டிலில் ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். அதை வந்து நம்ம ப்ரைவேட் லேபிளிங் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் உங்கள் பேர்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரமேஷ் அப்படின்ற பேரில் வந்து ட்ரேட்மார்க் எடுக்கிறீங்க, ரமேஷ் வாட்டர் பாட்டில் அப்படின்னு நம்ம லேபிள் ஒட்டி அதை செல் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ரைவேட் லேபிளிங் மெத்தட். ப்ரைவேட் லேபிளிங் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் கோர்ஸில் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ப்ராடக்டை ஒயிட் லேபிளாக வாங்கிட்டு வர போகிறோம், அண்ட் வி ஆர் கோயிங் டு என்ன சொல்கிறது, ட்ரேட்மார்க் எடுக்க போகிறோம். அந்த லோகோஸ் அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ரேட்மார்க்கை எடுத்துகிட்டு எப்படி நம்ம வந்து ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக அமேசானில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே கோர் கான்செப்டே இது தான். ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், ப்ரைவேட் லேபிளிங் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம், தட்ஸ் இட். ஹோல் ப்ராசஸுமே இந்த 3 ஸ்டெப்ஸில் வந்து முடிஞ்சிடும். அண்ட் தென் லைஃப் டைமுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அதை வேணால் நம்ம தனி சேலஞ்சாக பண்ணலாம், மேபி தனி கோர்ஸாக நான் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ப்ராடக்டை வாங்கி எப்படி லான்ச் பண்ணுறது, அந்த லான்ச் பண்ண போகிற ஒரு ப்ராசஸில் நடுவில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த கோர்ஸ். ப்ரைவேட் லேபிளிங்னால் ஒன்றுமே இல்லை, நான் கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்டை நம்ம ஒரு ட்ரேட்மார்க் எடுத்து ப்ரைவேட் லேபிளிங்காக கன்வெர்ட் பண்ணுறது, தட் இஸ் கால்டு ப்ரைவேட் லேபிளிங் பிஸ்னஸ் மாடல். ஓகே கைஸ், நான் இப்போ சம்மரியாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஜஸ்ட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் செல் பண்ணுறது த்ரூ சோஷியல் மீடியா, Amazon, Flipkart, Meesho, இல்லை நம்ம ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறது. இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஜிட்டல் சேனலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் செல் பண்ணுறது, தட்ஸ் இட். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸில் வந்துட்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்னா 2 டைப் தான் கைஸ். ஒன்று B2B, இன்னொன்று B2C. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இன்னொரு பிஸ்னஸ் ஓனருக்கான ஒரு சர்வீஸோ ப்ராடக்டாக விற்கிறீங்கன்னா B2B, இல்லை ஒரு கன்சியூமருக்கு விற்கிறது செகண்ட் டைப். ஓகேவா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா B2C பிஸ்னஸ் மாடல் தான் பண்ணுவோம். நீங்கள் B2B பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹோல்சேலில் வந்துடும். ஸோ ஹோல்சேலை பற்றி நான் இந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் பேச போகிறது கிடையாது. ஓகே, அந்த டைப்ஸ் அது தான். தேர்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்க அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் எல்லாத்தையுமே ஒரு ஃபிசிக்கல் ஷாப் கூட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், ஆல்ரெடி வீடியோ லென்த் வந்து ரொம்ப போயிடுச்சு. நம்ம குயிக்காக வந்துட்டு இ-காமர்ஸோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்த்துடலாம். எல்லாருக்குமே இந்த வெப்சைட் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டா. ஸோ ஸ்டாட்டிஸ்டாவில் வந்து நீங்கள் வந்துட்டு
எல்லா இண்டஸ்ட்ரிக்கான அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மேபி நான் இந்த சின்ன வீடியோவில் ஆல்ரெடி சின்ன வீடியோவில் ஆக்சுவலி பெரிய வீடியோ தான், பட் பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணதால் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 18 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போவே நான் குயிக்காக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் குயிக்காக ஒரு இகாமர்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இகாமர்ஸை பற்றி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட இண்டஸ்ட்ரி பற்றி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டு க்ளோத்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த க்ளோத் இண்டஸ்ட்ரியை பற்றி இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் அந்த டொமைனை போட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கான அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு. நம்ம இப்போ வந்துட்டு இகாமர்ஸ் பற்றி பார்ப்போம் இதே வெப்சைட்டில். இப்போ நான் வந்துட்டு இந்தியாவில் இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ரெவன்யூ க்ரோத்தை பற்றி அந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அப்படியே ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் எவ்வளோ வந்துட்டு எந்தெந்த கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். நீங்கள் அப்படியே ஒரு நெக்ட் ஐயில் பார்த்தீங்கனாலே தெரியும், இயர் ஆன் இயர் வந்துட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஹோவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து மக்கள் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இது சின்ன பார்ட் தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அனாலிசிஸ் பற்றி, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸு. ஸோ நம்ம இதை வந்து ப்ரீஃபாக பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டேக் மோர் தென் 1.5 hours to 2.5 hours அந்த மாதிரி போயிடும். நான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் இட் பை யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்டாட்டிஸ்டாக்கு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். ஆனால் பேசிக்காக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த கேட்டகரி வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதோட காம்பவுண்ட் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கும்போது ரிஸ்க்கு நமக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் ஆக்ஷன் பிகாஸ் we have very limited time and implementation is very very important in business.